சிருஷ்டிப்பில் தேவனின் நோக்கமும் லட்சியமும் பாடம் 1 தொடர்ச்சி. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. யோபு 33 அதிகாரம் 4 சங்கீதம் 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஆண்டவர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்கக்கூடியவராய் இருக்கிறார். சிருஷ்டிப்பின் நோக்கமும் லட்சியமும். ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு படைத்தார், அவருடைய லட்சியம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த உலகத்தை சிருஷ்டித்ததில் தேவனுக்கு திட்டவட்டமான காரணங்கள் உண்டு. அவர் படைத்ததின் காரணம் என்ன? ஒன்று, தேவன் தமது மகிமையையும் மகத்துவத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்துவதற்காக வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 19 அதனுடைய 1வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று நாம் வாசிக்க முடியும். சங்கீதம் 19 அதனுடைய 1வது வசனத்தை மீண்டும் நாம் வாசிக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட ஆகாய விரிவையும் அகில உலகத்தையும் இயற்கையின் அழகையும் அமைப்பையும் பார்க்கும்போது நமது சிருஷ்டிகராகிய மகத்துவமுள்ள தேவனின் வல்லமையையும் மகிமையையும் கண்டு பிரமிப்பே அடைகிறோம். அதே போல சங்கீதம் 8 அதனுடைய 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். சங்கீதம் 98 அதனுடைய 7 மற்றும் 8வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக, கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. அதே போல சங்கீதம் 148 அதனுடைய 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்களையும் நாம் வாசிக்க போகிறோம். எதற்காக என்றால், தேவன் தமக்குரிய மகிமையையும் கனத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி வானத்தையும் பூமியையும் படைத்தார். இயற்கையில் உள்ள ஒவ்வொரு பொருளும், உதாரணமாக சூரியனும் சந்திரனும், காட்டில் உள்ள மரங்கள், மலையும் பனியும், நதிகளும் நீரோடைகளும், மலைகளும் குன்றுகளும், மிருகங்களும் பறவைகளும் தம்மை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை போற்றி துதிக்கின்றன. இப்போது சங்கீதம் 148 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை வாசிப்போம். அல்லேலுயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, யாவும் கர்த்தரை துதிக்கிறது. நாமும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். தேவன் தமக்கு மகிமை உண்டாக படைத்தார். தமக்குரிய மகிமையையும் கனத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி வானத்தையும் பூமியையும் படைத்தார். அவைகள் யாவும் கர்த்தரை துதிக்கிறது. சூரியன் கர்த்தரை துதிக்கிறது, சந்திரன் கர்த்தரை துதிக்கிறது, மரங்கள், மலை, பனி, நதி, நீரோடை, மலைகள், குன்றுகள், மிருகங்கள், பறவைகள் யாவும் தம்மை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை போற்றி துதிக்கின்றன. நாம் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். மனித இனமாகிய நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார்? மகிமையையும் துதியையும் பெற அவர் விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 55 அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். நான் பூமியை உண்டு பண்ணி
நானே அதின் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். தேவன் மனித இனத்துக்காக கொண்ட நோக்கத்தையும் லட்சியத்தையும் நிறைவேற்றும் இடமாக இந்த பூமியை படைத்தார். அவர் எப்படி படைத்தார் என்பதை பார்க்கலாம். முதலாவது, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தமது சாயலாக படைத்தது எதற்காகவென்றால், அவர்களுடன் அவர் அன்புள்ள தனிப்பட்ட நித்தியகால உறவை வைத்துக் கொள்ள விரும்பினார். தேவன் மனித இனத்தை ஆவி, ஆத்மா, சரீரம் என்னும் 3 அம்சங்கள் கொண்ட ஒரு திரியேக ஜீவனாக படைத்தார். அவனுக்குள் உள்ளம், உணர்ச்சிகள், சுயசித்தம் ஆகியவை கொடுக்கப்பட்டிருப்பதால் அதை கொண்டு அவன் தேவனை ஆண்டவராக ஏற்று தொழுது கொள்ளவும், அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்யவும், அவரிடம் கீழ்ப்படிதலுடனும் நன்றியுடனும் பக்தியுடனும் நடந்து கொள்ளவும் ஆண்டவராகிய தேவன் படைத்திருக்கிறார். எனவே நாமும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், நன்றி உள்ளவர்களாய், பக்தி உள்ளவர்களாய், அவரை எப்பொழுதும் தொழுது சேவிக்கிறவர்களாய் நடந்து கொள்ளுவோம். இரண்டாவதாக, மனித இனத்துடன் தேவன் ஒரு நீடிய உறவை விரும்பினார். ஆனால் ஆதாமையும் ஏவாளையும் சோதித்து ஏமாற்றி அவர்களை தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் மீறி பாவம் செய்ததினால் சாத்தான் வெற்றி கொண்டு விட்ட போது, அவர் பாவத்தின் விளைவுகளிலிருந்து மனித இனத்தை மீட்க ஒரு இரட்சகரை அனுப்புவதாக வாக்குத்தத்தம் செய்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தினுடைய குறிப்பை நாம் பார்க்கும் பொழுது அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு அவர் சித்தம் வைத்திருக்கிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையானது முதல் வார்த்தையாயிருக்கிறது. பூமிக்கு கர்த்தர் வருவதற்கு இந்த வார்த்தை கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக தேவன் தமக்கு சொந்தமாக மக்கள் இனம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார்னா, அவருக்கு சொந்தமான மக்கள் இனம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நாம் அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். அவருடைய கரங்களின் கிரியைகளாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எனவே அவருக்காக நாம் வாழ வேண்டும், அவருக்காக நாம் பிழைக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நீதியுடனும் பரிசுத்தத்துடனும் வாழ வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடியுள்ள வசனங்களை நாம் இப்பொழுது வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நீதியின் விருட்சங்களாக செயல்பட முடியும் என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாக நமக்கு அறிவிக்கிறார். அவருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக பரிசுத்தமுடன் வாழ வேண்டும் என்று, ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தத்துடன் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நாம் தான் ஆண்டவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய நோக்கத்தின் முடிவு வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே யோவான் வரலாற்றின் முடிவை கூறுகிறார். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எழுதப்பட்டிருக்கிறது. இப்போதும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,
நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விருப்பமுள்ளவராய் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாக நாம் இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறோம். எனவே இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தமாகட்டும், அவருக்கு சொந்தமில்லாதவர்கள் பாவத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்தமாவதற்கு தீவிரமாய் ஆண்டவரிடத்திலே வாருங்கள். எனவே அவருடைய சிருஷ்டிப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அவருக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியத்தை நம் மூலமாக நிறைவேற்ற ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தேவன் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனவே அவர் நோக்கத்தை புரிந்து கொண்டு அவருடைய லட்சியத்தை நாம் நிறைவேற்றுவோம். ஆண்டவர் எதற்காக படைத்தார் என்பதின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வோம். சிருஷ்டிப்பின் நோக்கத்தையும் லட்சியத்தையும் இப்பொழுது நாம் கேட்டிருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்காக நாம் வாழுவோம்.